ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு காதல் கதையை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஜுனேத் கான், சாய் பல்லவி இவங்கெல்லாம் நடிச்சிருக்க படம் தான் ஏக் தின். இது ஒரு ஹிந்தி மூவி. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படம் தாய்மொழியில் ரிலீஸ் ஆன ஒன் டே படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த ஏக் தின். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு யாருக்குமே பரிச்சயம் இல்லாமல் ஒரு பக்கா இன்ட்ரோவெர்ட்டா இருக்காரு. ஆனால் அவருக்கு சாய் பல்லவி மேல ஒரு காதல் இருக்கு. ஆனா அந்த காதலை அவரால் வெளிப்படுத்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த பக்கம் சாய் பல்லவி அந்த ஆபீஸ்லயே ஒரு டீம் லீடா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கம்பெனியோட ஓனரோட லவ்ல இருக்காங்க. அந்த ஓனருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி சரியில்லாம டிவோர்ஸ் வாங்குற நிலைமையில இருக்காங்க. அந்த நிலைமையில தான் சாய் பல்லவி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோவுக்கும் தெரியும். அதனாலதான் என்னோட லவ்வ சொல்ல முடியாம தயக்கப்பட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்க இவங்க வாழ்க்கையில ஒரு நாள் அந்த கம்பெனி சேல்ஸ்ல ரொம்ப உயர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி மூலியமா ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்றாங்க ஜப்பானுக்கு. ஏன் பிளான் பண்றாங்கன்னா, அந்த பாஸ் சாய் பல்லவி எப்படியா கரெக்ட் பண்ணி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்ற ஒரே காரணத்துக்கோசரம் இந்த பிளானை ஜப்பான்ல போடுறாரு. சாய் பல்லவிக்கு ஜப்பான்னா ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, அவங்க அப்பாவுக்கு பிடிக்குங்கிறதுனால இவங்களுக்கும் சின்ன வயசுல இருந்தே அங்க போறது ஒரு ட்ரீமாவே இருக்கும். அந்த ட்ரீமை தான் லவ் பண்ற பாஸ் பூர்த்தி பண்றான்னு தெரிஞ்சவொடனே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஹீரோவும் அந்த கம்பெனில வேலை செய்யறதுனால எல்லாருமே அந்த ட்ரிப்புக்கு சேர்ந்து போவாங்க. அப்படி போகும்போது ஹீரோ ஒரு பக்கம் சாய் பல்லவியை நோட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஒரு கட்டத்துல அங்க ஒரு பெல் ஒன்று இருக்கும். அந்த பெல் லவ் பிரேக்கப் ஆனவங்க, லவ் நிறைவேறாதவங்க அவங்க அந்த பெல்லை அடிச்சாங்கன்னா அந்த லவ் சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்கோசரம் அவர் என்ன பண்ணுவார்னா, சாய் பல்லவி எனக்கு ஒரே ஒரு நாள் லவ்வரா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டு அந்த மணியை அடிப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க ஜாலியா ட்ரிப் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல தான் அந்த பாஸோட ஒய்ஃப் சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி பாஸை பார்க்க வந்துருவாங்க. அது வந்த உடனே சாய் பல்லவியை பார்த்துட்டு ஒரே அதிர்ச்சியா போயிடும். என்னடா இது, இவன் ஏதோ டிவோர்ஸ் வாங்குறேன் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தான், பொண்டாட்டிகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கானே, என்னன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போதுதான் சாய் பல்லவிக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவன் பொண்டாட்டி 4 மாசமா இருக்கா, இதை மறைச்சி நம்மள லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், நாம ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுத்தியில அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பலான்னு போகும்போது எக்ஸ்ட்ரா 2 நாள் சாய் பல்லவி அங்கேயே இருப்பாங்க. ஆனா ஹீரோ போக வேண்டிய சுச்சுவேஷன். ஆனா போகாம சாய் பல்லவிக்கோசரம் அந்த ஹோட்டல்லே ஸ்டே பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் சாய் பல்லவி குடிச்சிட்டு தடுமாறி ஒரு பனி சறுக்கு இடத்துல போய் விழுந்து மண்டையில அடிபட்டுரும். அங்க அடிபட்டோடனே ஹீரோ போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு அம்னீசியா வந்துருச்சு, அது ஒரு நாளைக்கு மட்டும்தான் இருக்கும், இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நாளைக்கு மறந்து போயிடும், இந்த ஒரு நாள் அவங்களுக்கு எப்பவுமே ஞாபகமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி டாக்டர் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை சொல்லுவாங்க. சொன்னோடனே ஹீரோவுக்கு ஒரே கஷ்டமா போயிடும். அதுக்கப்புறம் அந்த டாக்டர் சாய் பல்லவிகிட்ட இந்த மாதிரி உனக்கு ஒரு இந்த மாதிரி இருக்கு, பார்த்து ஜாக்கிரதையா ரெஸ்ட் எடுத்துக்கோ, உன்னை பார்த்துக்கிட்டதெல்லாம் உன்னோட பாய் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை அறிமுகப்படுத்தி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் துடி கேட்பாங்க, எப்படி நீ நானும் லவ்வர் ஆனோ, எப்படி என்ன சண்டை வந்துச்சு, எதனால நான் போய் விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சமாளிச்சு அதுக்கப்புறம் கடைசியா ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, நாம இன்னைக்கு ஒரு நாள் லவ்வர்ஸா இருக்க வேணாம், ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், நீ எங்கெங்க போகணும்னு உன் வாழ்க்கையில் நினைச்சிட்டு இருந்தோ ஜப்பான்ல, அதெல்லாம் நாம சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. அந்த ஒரு நாள் ஜாலியா தன்னை மறந்து எல்லா இடத்துக்கும் போய் ஒவ்வொரு இடமா டிக் பண்ணி போவாங்க. ஒரு கட்டத்துல சாய் பல்லவி எனக்கு நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்பாங்க. இப்ப கேட்கும்போது தனக்குள்ள இருந்த அந்த ஆசையெல்லாம் சாய் பல்லவி முன்னாடி சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே சாய் பல்லவிக்கு ஒரே லவ்வா போயிடும். அதுக்கப்புறம் ரூமுக்கு வருவாங்க. ரூமுக்கு ஹீரோ எல்லா உண்மையும் சொல்லிவிடுவாரு. இந்த மாதிரி நீ உன் பாஸை லவ் பண்ண, அவன் உன்னை ஏமாத்திட்டான், அதனால நீ மன வெறுத்தை அடைஞ்சி போய் ஸ்னோஃபால்ல விழுந்துட்ட, அப்புறம் மண்டையில அடிப்பட்டு இந்த மாதிரி மறதியில இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சொன்ன உடனே சாய் பல்லவி கோவப்பட்டுட்டு நீ வெளிப்படு, மூஞ்சிலே முழிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் மனசு கேட்காம அவன் சொன்ன விஷயம்லாம் உண்மையா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது ஹீரோ எல்லா விஷயத்தையும் சொல்லி மனசை அமைதிப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் நீ எப்படி என்னை லவ் பண்ண அப்படின்னு சாய் பல்லவி கேட்பாங்க. அப்பதான் அவர் முத பார்த்தது பிடிச்சது எல்லா விஷயத்தையும் புட்டு வைப்பாரு. வச்ச பிறகு உண்மையாலுமே சாய் பல்லவிக்கு லவ் வந்துடும். லவ் வந்தோடனே இந்த விஷயத்த நான் நாளைக்கு மறந்துடுவேன், நீ தான் எனக்கு ஞாபகப்படுத்தணும்
எப்படி நீ என்னை யாருன்னே தெரியாதே, எனக்கு எப்படி நான் ஞாபகப்படுத்துறது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் அவங்க வந்து வீடியோ ஒன்று ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வச்சு எனக்கு ஞாபகப்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு எல்லாம் மறந்து போயிடும். ஹீரோயின் ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்தியா கிளம்பி வந்துருவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும். ஏன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்தா அவங்க நினச்ச இடத்துக்கு எல்லாத்துக்கும் போயிருக்காங்க. அவங்க நினச்ச பொருள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் கூட ஒரு ஆள் இருந்திருக்கான். அவன் யாருன்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் ஹீரோவே வாலண்டியராக வந்து பேசுவார். பேசி இந்த மாதிரி நீ நானும் ஜப்பான்ல ஒட்டுக்கா சுற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம்னு நினச்சி வருவார். ஆனால் அவர் அன்னைக்கு சொன்ன அந்த ப்ரொப்போஸ் டைலாக்கை சொல்லி ஹீரோயினை நான் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ண பிறகு தான் ஹீரோயினுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும். என்னன்னா அவங்க அட்மிட் ஆன அந்த டாக்டரை ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அவங்க வந்து ஒரு சில அடையாளங்கள்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே ஹீரோ கிட்ட செக் பண்ணி பார்ப்பாங்க. அது எல்லாமே மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் கடைசியா ஹீரோவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த வீடியோவையும் எடுத்து காட்டிடுவாரு. காட்டின பிறகு தான் ஹீரோயினுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிரும். இப்படி ஒரு ஆள் நம்மள லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அதோடய இந்த கதை முடிஞ்சிடும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு பக்காவான ஃபீல் குட் மூவி. லவ் பண்றவங்க, அதுக்கப்புறம் லவ்ல திருப்பி சேரணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் கன்ஃபார்மாக பிடிக்கும். ஒரு பெஸ்ட் வாட்ச் தான். அதுவும் சாய் பல்லியோட நடிப்புலாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோட நடிப்பும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அமீர் கான் பையன் அப்படிங்கிற அந்த ஒரு இதே இல்லாமல் ரொம்ப கச்சிதமாக ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.